Taste the Daily. மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் வகையில் மேற்கொண்டு வரும் மெடிகேர் நிறுவனத்தின் மருத்துவ உயிரி கழிவு மறுசுழற்சி ஆலை கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஃபெயிலியர் அரசு மற்றும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து செப்டம்பர் 22ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வகையில் மேற்கொண்டு வரும் அதாவது மெடிகேர் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்டல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய மருத்துவ உயிர்கழிவு மறுசுழற்சி ஆலை கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஃபெயிலியர் அரசு மற்றும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் நலன் கருதி இந்த நிறுவனத்தின் கட்டுமான பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்திட வலியுறுத்தியும் சிவகங்கை மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 22/9/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பேட்டையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மெடிகேர் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மருத்துவ உயிர்கழிவு மறுசுழற்சி ஆலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொதுமக்களுடைய ஆட்சேபனையால் இந்த திட்டம் கிடைப்பிலே போடப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆலை அமைக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பு, தொற்று நோய், உயிர்கொல்லி நோய் ஏற்பட்டு சுற்றுவட்டார மக்களை பல வகையான நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது என தெரிவித்து மானாமதுரை நகராட்சியைச் சேர்ந்த மக்களும் சூரக்குளம் புல்லூர்தான் ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது ஆட்சி முடியும் தருவாயில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஃபெயிலியர் அரசு இந்த ஆலையினுடைய கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தி வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும். இதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். மானாமதுரை நகராட்சி அருகிலே இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பேட்டையில் மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வகையில் மேற்கொண்டு வரும் மெடிகேர் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய மருத்துவ உயிர்கழிவு மறுசுழற்சி ஆலை கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஃபெயிலியர் அரசு மற்றும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் நலன் கருதி இந்த நிறுவனத்துடைய கட்டுமான பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட கழகத்தின் சார்பில் 22/9/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் மானாமதுரை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு வி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளர் திரு கே சீனிவாசன், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் செந்தில்நாதன் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்துடைய செயலாளர்கள், மாவட்ட சார்பு அணிகளுடைய செயலாளர்கள், மாவட்டத்தின் பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், நகர பேரூராட்சி மன்ற இந்நாள் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பலதரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.